ஏதோ கொலை குத்தம் பண்ணன மாதிரியும் இது கொள்ளையடிச்ச மாதிரியும் இந்த கரகாட்ட கோஸ்டிங்லாம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு போட்டு பிராண்டிக்கிட்டு இருக்குதுங்க. இதுங்கெல்லாம் பேசுறதுக்கு ஒரு தகுதி தராதரம் வேணாமா? இப்படியா பேசுறது? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறது ஒரு தவறா? அது இதுங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது பாருங்களேன். போனா ஏன் போறீங்க, குடும்பத்தை காப்பாத்த போறீங்களா என்று கேள்வி கேட்கறது. போகலன்னா ஒன்றிய அரச மதிச்சா தானே படம் கொடுப்பாங்க. அங்க போகாம எங்கிட்ட வந்து ஒப்பாரி வைக்கிறதா, இங்க வந்து இது பண்றீங்களா, நாடகம் ஆடுறீங்களா என்று சொல்லி இப்படி கேள்வி கேட்கறது. இந்த கழுதை இருக்கு பாருங்க, கழுதை முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி வந்தா உதைக்கும். அந்த கதையத்தான் கரகாட்ட கோஸ்டிங் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் அப்பயே சொன்னேன், இதுங்க எல்லாம் ஒரே கோஸ்டிங் தான், ஒரே குட்டையில விழுந்ததுங்க தான். இதுங்கெல்லாம் பேருக்கு தனித்தனியா இந்த இந்த கட்சின்னு பேர் வச்சிட்டு இருக்கிறாங்களே ஒழிய எல்லாம் ஒரே குட்டையில விழுந்த மட்டைங்க தான் என்று நம்ம பல முறை சொல்லிட்டோம். அதையெல்லாம் இந்த குட்டை இந்த மட்டைங்க எல்லாமே ஆமா நாங்க எல்லாம் ஒண்ணுதான், நாங்க எல்லாம் பிஜேபியோட ஏவல்கள் தான் என்று ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்காங்க. யார் யாரு என்னென்ன சொல்லியிருக்காங்க என்று சொல்லிதான் இந்த காணொலியில பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்ப முதல்ல வந்து தவழ்ந்து போறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு அத முதல்ல பார்ப்போம். இப்போ தவழ்ந்து போறவங்க யாருன்னு தெரியுமில்ல? டயரை பார்த்தா உருண்டுருவாரு, காலை பார்த்தா தவழ்ந்து போவாரு, அப்படியே மட்டவர் தான். ஆனா இவங்க யார் பேசனதுக்கு உண்மையிலேயே எனக்கு வந்து கொஞ்சம் கூட கோபமே இல்லை. ஏன்னா இத நம்ம முதல்வரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் ஒரு தகுதி தராதரம் வேணும். தவழ்ந்து போறவங்க, உருண்டு போறவங்க, தற்குறிகள் இவங்கெல்லாம் பேசலாமா? இவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன? இவங்க என்ன மாதிரி ஆளுங்க? மக்கள் மத்தியில இவங்க எல்லாம் காமெடியனுங்களாத்தான் இருக்காங்க. இப்ப தவழ்ந்து போறவரு என்ன சொல்லியிருக்காருன்னு பாப்போம். எந்த நிதிக்காக சென்றீர்கள்? 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் என வீடியோ நாடகம் நடத்திவிட்டு இப்போது மட்டும் சென்றது ஏன்? இபிஎஸ் கேள்வி கேட்கிறாரு. ஏதோ டெல்லிக்கு போய் பல ஆயிரம் கோடி நிதியை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்த ரேஞ்சுக்கு பில்டப் செய்கிறீர்களே, டெல்லி சென்றது தமிழகத்திற்கான நிதிக்காகவா இல்லை உங்க குடும்ப உறுப்பினர் நிதிக்காகவா என்று மக்கள் கேள்வி கேட்கிறாங்களாம். இவரு கேட்கல, மக்கள் கேள்வி கேட்கிறாங்களாம். சரி, நம்ம மக்களுக்கும் சேர்த்து இவருக்கும் சேர்த்து சொல்லிக்கலாம். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பதில் சொல்லி முடிச்சிடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வீடியோ போடுறதுக்கு இதுங்க அவ்வளவு வர்த்தானவங்க இல்ல. இவரு தமிழர்களுடைய அவமானம், ஒரு முதல்வரா வரத்துக்கு தகுதி தராதரம் இருக்கு இல்லையா? தவழ்ந்து போனவங்க, டயரை பார்த்தா உருடுறவங்க, தமிழர்களுடைய அவமானமா இருந்துகிட்டு இவரெல்லாம் முதல்வரா தகுதியான நபரா அல்லது எதிர்கட்சி தலைவரா இருக்கிறதுக்கு தான் தகுதியான நபரா? இவரெல்லாம் ஏன் இவரு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா, இவரு மட்டும் இல்ல, இன்னொருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா அதையும் காட்டிடுறேன் பாருங்க. எல்லாத்துக்கும் ஒன்னா சேர்த்து இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிடுறேன். மத்திய அரசிடம் தமிழக மாநிலத்தை அடமானம் வைத்துதான் அடைக்கலம் புகுந்திருக்காரு விஜய் அறிக்கை விட்டுருக்காரு. திமுக குடும்ப சூழ்நிலை காரணமாக தமிழக மாநிலத்தை வந்து அடமானம் வைத்து மத்திய அரசிடம் வந்து திமுக வந்து அடைக்கலம் புகுந்திருக்குன்னு விஜய் அறிக்கை விட்டுருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விஜய் ஏதோ சொல்றாரு சின்ன பையன். அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவருக்கே உரிய நகைச்சுவை பாணியில சொல்லிட்டாரு. அவர் சின்ன பையனா? சின்ன பையன் மட்டும் இல்ல, அவரு தற்குறி. ஃபர்ஸ்ட் அவர் வந்து அரசியலுக்கு வந்த புதுசுல பார்க்கலாம் இவரும் ஏதாவது மாற்றத்தை சொல்லிடுவாரா, ஏதாவது இந்த மக்களுக்கு நன்மை செஞ்சிருவாரா, அல்லது முறையான அரசியல் தான் நடத்துவாரான்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்று அவர் அதிகம் விமர்சிக்காம தான் இருந்தோம். ஆனா விமர்சிக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. ஆனா அவர் வந்த நாள் பாயாசம் பாசிசம் விட்டாரு, பாயாசமும் பாசிசமும் ஒண்ணு தன்னிட்டாரு. அதனால ஒரு அரசியல் அடிப்படை அறிவே இல்லாத ஒரு நபர் தான் அந்த விஜய்ன்றவரு. அவரெல்லாம் விமர்சிக்கிறாரு. இப்ப பாருங்க, அடுத்தது இன்னொரு நபர் யாருன்னா தினமணியில வந்திருக்குது. பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைக்க முதல்வருக்கு பல்வேறு சூழல் இருந்தது. 3 ஆண்டுகள் அதையெல்லாம் நிராகரித்து விட்டு தற்போது சந்திப்பது சமீபத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்காகவா என
முதல்வர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ஒரு சைமன், அவர்தான் ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு சைமன் இருக்காரு இல்லையா, அவர்தான். அவருக்கு சைமன் என்பதை விட பாலியல் பொறுக்கி அந்த பேர் ரொம்ப சரியா இருக்கும். நான் விஜயலட்சுமி சொன்னாதான் அது இன்னும் ரொம்ப சரியா இருக்கும். விஜயலட்சுமின்னு இருக்காங்க, இன்னொருத்தர் ரெண்டு வீரலட்சுமியும் போட்டு எடுக்கிறாங்க அவரை. அவங்க 2 பேரும் சொன்னா ரொம்ப சரியா இருக்கும். இப்படி மாத்தி மாத்தி நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம், இதுங்க எல்லாம் ஒரே கோஷ்டிங்க தான், பிஜேபியோட ஏவப்பட்ட கரகாட்டம் கோஷ்டிங்கன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் நம்ம முதல்வரை பத்தி விமர்சிக்கிறதுக்கு முதல்ல அவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு தகுதி தராதரம் வேணும் இல்லையா? ஏன் தகுதி? அரசியல் செஞ்சா அரசியல்வாதிகள் எதிர்கட்சிகள் விமர்சிக்கத்தான் செய்வாங்க, கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க, அதுல இருந்து மாற்று கருத்து இல்லை. இவங்க ஏன் ஒரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனதுக்கே நீங்க உங்க குடும்ப நன்மைக்காகத்தான் போயிருக்கீங்க, தமிழர்களுடைய மானத்தை அடமானம் வைக்க போயிட்டீங்க என்று சொல்றாங்கன்னாக்க, ஒரு ரைடு நடத்தினதுக்கு, இந்த ரைடு இன்னைக்கு நேத்து நடக்கல, திமுக ஆட்சி கட்டில இருக்கும் போதுல இருந்தே தான் ரைடு நடத்திட்டு இருக்காங்க. அதனால அப்பையும் இதேதான் கேட்டீங்க, அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் ரைடு நடத்தி அவங்க மிரட்டதான் பாக்குறாங்க. அடி பணிஞ்சாங்களா பயந்தாங்களா என்பதுதான் இங்க கேள்வி. ஏன் இவங்க ஒரு ரைடு நடத்திட்டா அதனால இவங்க போய் அங்க பயந்து போயிருவாங்கன்னு சந்தேகப்படுறாங்கனாக்க, ஏன்னா இவங்கள ரைடு நடத்தித்தான் அவங்கள வழிக்கு வர வச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி வீட்டுல அவங்க சம்பந்தி வீட்டுல ஒரு ரைடு நடத்தின உடனே என்ன பண்ணனாரு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சாமி படத்துல பெருமாள் பிச்சைன்னு ஒரு காமெடி வில்லன் இருந்தாரு, காமெடியன் இல்ல வில்லன் நடிகர். அவரை தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு 5-6 கார் ஏறி மாறி 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 போய் ஒரு இடத்துக்கு போவார், ஒன்றத்துக்கு போவார் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கோசரம். அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகும்போது என்ன சொன்னாரு, அதுவும் சட்டமன்றம் அப்ப நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டுல அவங்க சம்பந்தி வீட்டுல ஒரு ரைடு போன உடனே யார்கிட்டையும் சொல்லாம பிடிக்காம டெல்லி போயிட்டாரு. பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னாரு, நம்ம ஏடிஎம்கே கட்சி அலுவலகம் கட்டிட்டு இருக்காங்க, அதை பார்வையிட வரேன்னு சொன்னாரு. உண்மையிலேயே அவர் உண்மையை சொல்லியிருந்தா இதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம், பாத்துக்குங்க. உண்மையிலேயே அவர் ஏடிஎம்கே அலுவலகம் கட்டடத்தை பார்க்கத்தான் போயிருந்தாருனாக்க அத நீங்க சொல்லி இருந்திருக்கலாம். அலுவலகம் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அமித்ஷாவை திருட்டுத்தனமா எதுக்கு போய் பார்க்கணும், 4-5 கார் மாதிரி, அதுவும் நான் காட்டுறேன் பாருங்க. அந்த வீடியோவும் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் கார் ஏறி போறத காட்டுறேன் பாருங்க. இப்படி போனவரு காலை பார்த்தாக்கா தவழ்றாரு, டயரை பார்த்தா உருள்றாரு. இப்படிப்பட்ட தமிழர்களுடைய தன்மானத்தை அடமானம் வைக்கக்கூடிய பழனிசாமிக்கு கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் இருக்கா? யார பார்த்து கேள்வி கேட்கிறாங்க? அதேதான் விஜய்க்கு சொல்றேன். உன்னுடைய கட்சி தொண்டர்கள் உன்னை மதிக்கல, உனக்கு என்ன நடந்தது, கோயம்புத்தூர்ல என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். விஜய் எப்படிப்பட்டவர்னு தெரியும் தானே? அவரு ஒண்ணு இல்ல, அவர் பெரிய வீரம் படத்துலதான் அப்படியே ஹீரோயிசம் எல்லாம் காட்டுறாரு. அரசியலுக்கு வந்தோடனே ஜீரோவாயிட்டாரு. அவர் எப்பயே ஜீரோவாயிட்டாரு. 2016 அவருடைய படம் தலைவான்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துக்காக அந்த அம்மா வச்சு செஞ்சுட்டாங்க, ஜெயலலிதா அம்மா. அவங்கள போய் பாக்குறதுக்கு அப்பாவும் மகனும் கை கட்டி வாய் பொத்தி போய் நின்னாங்க. அப்பா அவங்க தன்மானம் எங்க போயிடுச்சு? ஒரு தலைவான டைட்டில் வச்சதா, அது ஒண்ணும் பெரிய அரசியல் படம், அரசியல் பேசக்கூடிய படம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இயல்பா பார்க்கக்கூடியதான். இப்ப எல்லாரும் அந்த படத்தை பார்த்திருப்பீங்க. 2வது அந்த அம்மா இவங்க இந்த பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கும்போது கொடநாட்டுல போய் உக்காந்துக்கிட்டாங்க. அப்போ அவர் விஜய் ஒரு வீடியோ எவ்வளவு பவ்யமா நின்னு வீடியோ பேசி அனுப்பியிருப்பாருன்றத அது இப்பயும் இணையத்துல இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்டவர் தான் தமிழர்களுடைய மானத்தை அடமானம் வைக்க போயிட்டாரு என்று சொல்லி யார பார்த்து பேசுறாங்க தெரியுங்களா? ஒரு பக்கம் இந்த எல்லா மட்டைகளும் சேர்ந்து இந்த மாதிரி பேசுதுங்க. யார பார்த்து? தமிழ்நாடு எப்பவும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று
வீர முழக்கமிட்ட முதல்வரை பார்த்து பேசுறாங்க. இங்க ரெய்டு நடந்திருக்கு, ரெய்டுக்கு பயந்து போனாரான்னு சொல்லிட்டு நம்ம இளந்தலைவர் உதயநிதி அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது, நாங்க மோடிக்கே பயப்பட மாட்டோம், ஈடிக்கெல்லாம் பயப்படுமான்னு சொல்லி அப்படி தில்ல கன்னா பேசினாரு. இவரை எதிர்கொள்ள பயந்துகிட்டு அங்க இருக்கிறவங்களாம், சென்ட்ரல்ல இருக்கிறவங்களாம், மோடி ஒண்ணு இல்ல, மோடி நிதி ஆயோக் கூட்டத்துல நம்ம தலைவர்கிட்ட எப்படி கை கொடுத்து பேசிக்கிட்டு எவ்வளவு பவ்யமா நின்னாரு தெரியுங்களா? அந்த போட்டோ காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு பவ்யமா நிக்கிறாரு பாத்தீங்களா? இந்த இந்தியாவிலேயே வலிமையான தலைவராக, மோடி பயப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாருன்னா அது நம்ம முதல்வர் அவர்கள் தான். அவரை பார்த்து இந்த அல்லு சில்லுங்கெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறது ஒரு தப்பா? கூட்டத்துக்கு போனாலும் கேள்வி கேட்பீங்க, போகலனாலும் கேள்வி கேட்பீங்க. சரி, ஓ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு தான் போனாரு, அங்க போய் நிதி கொடுக்க சொல்லி கேட்டாரு. நம்ம மாநில உரிமைகள்லாம் அவர் ரொம்ப துணிச்சலா பதில் சொன்னாரு. நாட்டுக்காகன்னு வரும்போது நாங்க நாட்டுக்காக நிப்போம், அதே சமயம் மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம்னு போயிட்டு பதில் சொன்னாரு. போகும்போதும் எதுக்காக போறோம், என்ன கேட்க போறோம்னு சொன்னாரு. ரெண்டாவது நிதி ஆயோக் கூட்டத்துல பேசியிருக்காரு. இந்த மாதிரி ஆதி திராவிடர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினவங்களையும் அவங்களையும் ஆதி திராவிட எஸ்சி பட்டியல்ல சேர்க்கணும் என்ற அந்த கோரிக்கையும் வச்சிருக்காரு. இன்னும் மிக முக்கியமானது கோரிக்கை என்னன்னாக்க, இந்த சாதி பெயர்கள் இருக்கு இல்லையா, NA என்று வரக்கூடிய அந்த சாதி பெயர்கள்லாம் ஆர் என்று வரும்படி எல்லோரையும் மரியாதையாக அழைக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையும் வச்சிருக்காங்க. அது என்ன ஏன்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ கூகுள்ல போய் நீங்க சாதி பட்டியல் என்று அந்த சாதி பெயர்கள் என்று கூகுள் பண்ணி பாருங்க. அதுல இருக்கும் பாருங்க, என்னென்ன இந்த சாதி பெயர், யார் தான் இந்த பேர்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, அவ்வளோ பெரிய பட்டியல் வருது, சாதி பட்டியல். அதுல போய் பாருங்க என்னென்ன பேர் இருக்குன்னு. உதாரணத்துக்கு நான் சும்மா 1, 2, 3 மட்டும் சொல்லிடுறேன். சாலவாடி, சண்டாலா, செருமான், தொம்பன். இதுல ரொம்ப மரியாதையா கூப்பிடுற பேரு இந்த பிராமணர்கள், அவங்க பேர் ரொம்ப மரியாதையா இருக்கு. தொம்பரா, குறவன், கூத்தன், கூடன், குடும்பன், இந்த மாதிரி பல்லன், பல்லுவன், பம்பாடா, இப்படி N விகுதி போட்டும் A விகுதி போட்டும் இருக்கக்கூடிய அந்த இழிவாக இன்னும் வாடா போடான்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் எடுத்துட்டு எப்படி பார்ப்பனர்களுக்கு, பிராமணர்களுக்கு என்று போட்டு இருக்கிறதோ அது போல எல்லாத்துக்கும் விகுதி போட்டு அனைவரையும் மரியாதையாக அழைக்கும்படி ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று அந்த கோரிக்கையும் வச்சிருக்காரு. அதே போல நிதி, நாங்க ஒவ்வொரு முறையும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய, உரிமையோடு கொடுக்க வேண்டிய அந்த நிதியை கூட நீதிமன்றம் போய் போராடி வாங்க வேண்டியதா இருக்கு, அதையும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இன்னொரு மிக முக்கியமானது என்னன்னாக்க, 50% நிதி ஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னாக்க மாநிலத்தோடு சேர்ந்து நாடு வளர்ந்தாதான் நாட்டின் வளர்ச்சி முழுமை பெறும் என்று இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு பேசியிருக்காரு. இந்த சாதி பேரை மாத்துறதுக்கெல்லாம் உண்மையிலேயே பெரியார், அண்ணா, கலைஞர், இப்ப நம்ம முதல்வர், இவங்களை விட்டா சுயமரியாதை பத்தி பேசுறதுக்கும் சாதி ஒழிப்பு குறித்து பேசுறதுக்கும் தமிழ்நாட்டுல வேற ஆளே கிடையாது, வேற கட்சியே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் மட்டும்தான் இது குறித்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் உண்மையிலேயே வரவேற்று பாராட்டணும். பரவாயில்லையே, முதல்வர் போய் இந்த மாதிரி சாதி ஒழிப்புக்கும் சுயமரியாதைக்குமாக குரல் கொடுத்திருக்காரு என்று உண்மையிலேயே இவங்களுக்கு மக்கள் மீது, நாட்டின் மீது அக்கறை இருந்தாக்க அது குறித்து பேசி இருக்கணும். அது இல்லாம இத்தனை வருஷமா போலியே, ஏன் இப்ப போனீங்க, ஒரு ரைடு நீங்க வருஷம் முழுசும் தான் நடத்துறீங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமா, இவங்களுக்கெல்லாம் திமுக பத்தி எப்ப என்ன கிடைக்கும் அதை வச்சு நம்ம குளிர்காயலான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு கிடக்குறவங்க, அண்ணன் எப்ப சாவுவான், திண்ணை எப்ப காலியாகும்ட்டு காத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள். இந்த அதிமுக கட்சியில செம்மலைன்ட்டு முன்னாள் அமைச்சர், அவரு சேலத்துக்கார் தான், அவர் இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. திமுக எதை சேர்ந்தாலும் அதை நியாயப்படுத்தி பக்கவாத்தியங்கள் நிறைய இருக்கின்றன, நியாயப்படுத்த பேச. டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை சோதனைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது.
இந்த உத்தரவு திமுக அரசுக்கு ஒரு முன்னெடுப்பாக அமைந்திருக்கிறது என சொல்லும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழக பல்கலை துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கும் சட்டத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருப்பதை திமுக அரசுக்கு ஏற்பட்ட பின்னடைவாக ஏற்றுக்கொள்வாரா? கேள்வி பார்த்தீங்களா? இவங்க எதுல குளிர் காயறாங்கன்னு பாத்தீங்களா? அந்த உயர் நீதிமன்றத்துல சுவாமிநாதனும் லட்சுமணன் நீதிபதியும் தீர்ப்பு சொன்னாங்க இல்லையா, வேந்தர்கள் நியமனத்துக்கு இடைக்கால தடை விதித்து தீர்ப்பு சொன்னாங்க இல்லையா, அதுக்குதான் அது திமுகவுக்கு பின்னடைவுன்னு கூட்டணி கட்சிக்காரங்க ஏத்துக்கணுமா, திமுக ஏத்துக்கணுமா? இவங்க எதுல குளிர் காயறாங்க பாத்தீங்களா? நீதியரசர்கள் நீதியா கொடுக்குறாங்களா அல்லது பாஜகவுக்கு பார்ப்பனர்களுக்கு ஆதரவா கொடுக்குறாங்களா என்று இவங்க உண்மையிலேயே அண்ணா பேரர கட்சி வச்சு நடத்துறீங்க, உண்மையிலேயே இவங்க அண்ணாவோட கொள்கையை உள்வாங்கி இருந்தாக்க, பெரியாரோட கொள்கையை உள்வாங்கி இருந்தாக்க இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்களா? மாநில உரிமைக்கு எதிராக ஒரு நீதியரசர்கள் தீர்ப்பு கொடுத்தாங்கனாக்க திமுகவுக்கு பின்னடைவு வந்துருச்சுன்ட்டு அதை கொண்டாடுவாங்களா? இவங்களாம் உண்மையிலேயே மக்களுக்காகத்தான் இவங்க அரசியல் கட்சி நடத்துறாங்களா? வெக்கமா இருக்குது. இவங்க சேலத்துக்காரர் தான், இவரு எங்க ஊருக்காரர் தான், எனக்கு பழக்கமானவர் தான். இப்படியே ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்ட்டு திமுகவுக்கு பின்னடைவுன்ட்டு நினைச்சிட்டு அதுக்கு இவங்க கொண்டாடுறாங்கனாக்க எப்படிப்பட்ட மனநிலை? இவங்க கண்டனம் எல்லாம் தெரிவிச்சிருந்திருக்கணும். மாநில உரிமைக்காக துணைவேந்தர்கள் இப்ப அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது பன்வாரிலால் நான் ரவுண்ட்ஸ் போவேன், அதிகாரிகள் எல்லாம் கூட்டம் நடத்துவேன் என்று சொல்லி ஊர் ஊரா போயிட்டு அவர் குப்பை கூட்டுறது பெருக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப திமுக தான் எதிர்த்து குரல் கொடுத்தது, மாநில உரிமையில தலையிடாதீங்க, முதலமைச்சரோட உரிமையில தலையிடாதீங்க என்று சொல்லி. அப்ப திமுக தான் குரல் மட்டும் கொடுத்ததோட நிக்கல, போராடணும். ஊர் ஊரா தெருவா போய் எங்கெங்கெல்லாம் பன்வாரிலால் போய் இந்த டிராமா போடுறாரு, குப்பை பொறுக்கிற மாதிரியும் அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போடுறாராம், அங்கெல்லாம் போய் போராடணும், கருப்பு கொடி காட்டணும். திமுக தான் அப்ப அதிமுக ஆட்சியில தானே செய்யறாங்க, நம்ம வேடிக்கை பார்க்கலாம், அவங்க தானே அவமானப்பட்டுட்டு போறாங்க, இருக்கட்டும்ட்டு நம்ம விட்டு வைக்கல, எதிர்த்து போராடணும். அப்ப இவங்க உண்மையான எதிர்கட்சியா இருந்தாக்க மக்கள் நன்மைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் இவங்க கட்சி நடத்துறதா இருந்தாக்க இன்ன வரைக்கும் அவங்க மாநில உரிமைக்கு எதிராக இந்த 2 நீதிபதிகளும் தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்கன்னு கண்டனம் எல்லாம் தெரிவிச்சிருக்கணும். அந்த துணிச்சல் இருக்குதா? அப்போ நீங்க அடிமையா போயிருக்கிறீங்களா பிஜேபி கிட்ட, இல்ல திமுக எங்க முதல்வர் அடிமையா போறாரா? இதையெல்லாம் சொல்றதுக்கு ஒரு தகுதி தராதரம் வேணும் இல்லையா? இதுக்குதான் சொல்றேன், இவங்க எல்லாரும் ஒரே குட்டையில விழுந்தவங்க. பாத்துங்க, பிஜேபி என்ன சொல்லுதோ அதை அடிமாறாம செய்யக்கூடிய அந்த ஏவல்கள் இவர்கள் எல்லாமே. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இவங்க உண்மையிலேயே வாத்துகளா இல்ல ஏவல்களா அல்லது மட்டைகளா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.